நீ முதல்ல போ, பின்னாடி அவனையும் அனுப்பி வைக்கிறேன். முஸ்தபா முஸ்தபான்னு மேல போய் பாடுங்க. சார் சொன்ன கேளுங்க சார். வேணாம் சார். சாரி பாரி, உனக்கு நான் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. உன் டைமும் நெருங்கிடுச்சு. குட் பை பாரி. டேய், நான் முதல்ல முன்னாடி போறேன். போலீஸ் வரதுக்குள்ள இவன் எப்படியான சீக்கிரம் வேன்ல போட்டு கூட்டுவாங்க. சரிங்கய்யா. டேய் டேய் கழட்டுங்கண்ணா. வாங்கடா. நடுறா. சின்ன வயசுல அண்ணன் கொடுத்த காசெல்லாம் சேர்த்து வச்சு உங்களுக்காக இந்த பிரேஸ்லெட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எப்போ உங்க கையிலே இருக்கணும். கை காமிங்க. தாமரை, என்ன இது? சார், இது அவரோட பிரேஸ்லெட் சார். அவர் இங்கதான் இருந்திருக்காரு. அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ, அவர் எங்க கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு தெரியல. தாமரை, அவங்க இப்பதான் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க. ஐயோ, நாம வர்றது தெரிஞ்சுதான் இங்க இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. அவங்க பாரி ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டாங்க. நீ கவலைப்படாதீங்க. அவங்கள பிடிச்சிடலாம். சீக்கிரம் வாங்க. வாங்க. தாமரை, தாமரை, உங்க வீட்டுக்காரரை கண்டிப்பா காப்பாத்திடலாம். தைரியமா வாங்க. வாங்க. டேய், ஐயா சொன்ன மாதிரி இவனை நம்ம இடத்துக்கு கொண்டு போய் சித்திரவதை பண்ணி தானே சாவடிக்கணும். அப்பதான் ஐயா சந்தோஷப்படுவாரு. கரெக்டா சொன்னீங்கண்ணே. அப்படியே செஞ்சிருவோம்ண்ணே. அண்ணு, என்ன என்னடா அண்ணு? புரியல. என்னடா வேணும்? என்ன வேணும் சொல்லு. தண்ணியா? தண்ணி வேணுமாண்டா? ஏண்டா, நாங்க அட்ரஸ் கேட்டா நீ தரல, நீ தண்ணி கேட்டா நாங்க தரணுமா? முடியாதுடா. உனக்கிட்ட இருந்து எப்படியா நம்ம தப்பிக்கணுமே. மயங்கி விழுற மாதிரி நடிப்போம். என்னடா ஆச்சு? அண்ணா, அண்ணா, வண்டி நிப்பாட்டுங்க.
மயங்கி விழுந்துட்டானே. டேய் தண்ணின்னு உயிர் எடுத்துட்டு இருந்தான்ல, கொஞ்சம் தண்ணி எடுத்து மூஞ்சில அடிங்க, முழிச்சுப்பான். குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. சரிண்ணே. நான் போயிட்டு வந்துடுறோம். ம். அண்ணா இருங்க, நானும் வந்துடுறேன். டேய் பாத்துக்கலாம். ஏய் அண்ணே தச்சு ஓடுறானே. ஏய் டேய் ஏய் நில்றா. ஏய் நில்றா, இல்ல எங்க போனாலும் தப்பிக்க முடியாது. ஏய் வாடா, ஏய் புடிங்கடா அவன. ஏய் நில்றா, ஏய் ஓடாத, ஓடா ஓடா ஓடா. ஏய் அவனை சுத்தி வளைங்கடா. போ போ. ஏய் தம்பி ஜாக்கிரதப்பா, பாத்து போ. ஏய் அவனை மாட்டிட சத்தரா. அட சண்டால பாவிங்களா, நடு ரோட்ல பட்ட பகல்ல இப்படி ஒருத்தன் அடிக்கிறதுக்கு 3 பேரும் கம்பு அருவாலும் தூக்கிட்டு திரிறாங்களே, இவங்க நல்லா இருப்பாங்களா? நாசமா போறவங்க. இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் விக்ரம் பேசுகிறேன். சொல்லுங்கள். சார், நான் பனையூர் 3வது தெருவுலேருந்து பேசுகிறேன். இங்கே ஒரு ஆளை 3 ரவுடியை துரத்திட்டு போகிறாங்க. சீக்கிரமாக வந்தீங்கன்னா அவரை காப்பாற்றிடலாம் சார். நீங்கள் அவரை பார்த்தீங்களா? எப்படி இருந்தார்? சாரி சார், நான் பார்வை இல்லாதவன். இங்கே வேடிக்கை பார்த்துங்க பேசிகிட்டு இருந்தாங்க, அதை கேட்டு தான் ஃபோன் பண்ணுறேன். சீக்கிரம் வந்தீங்கன்னா அவரை காப்பாற்றிடலாம் சார். சரிப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நான் உடனே அங்கே வரோம். ரொம்ப நன்றி சார். ஓகே சார் என்னாச்சு? அவரை பத்தின தகவலா? யாரையோ ரவுடிங்க பனையூரில் துரத்திட்டு இருந்திருக்காங்க. பப்ளிக் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ அது பாரியா இருக்குமோன்னு தோணுது. நம்ம அங்கே போய் பார்க்கலாம். டிரைவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்க, பனையூர் போங்க. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்க. யார் பண்ணீங்க? போட்டு அடிக்கிறீங்க இல்லையா? இல்ல போலீஸ் போன் பண்ணணுமா? ஒரு குடும்பம் இருக்குடா. டேய் இல்ல குழந்தை இருக்குடா. டேய் குடும்பம் இருக்கா? எனக்கு தான் இருக்கு. உன்னை பார்த்தா என்ன யார் பாப்பா? சொன்னா கேளுங்க. விடுங்க விடுங்கன்னு சொல்றால. தப்பிக்கிற எண்ணமே வரக்கூடாது.
ஐயோ அவனை பிடிக்கா அவனை இங்கேயே போட்டு தள்ளிடுறான் ஏதோ கொண்டு போற வண்டி எடுக்கிறேன் யோ இங்க வாயா. வணக்கம் ஐயா. ஆமா இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது? ரவுடிங்க யாரையும் அட்டாக் பண்றது எனக்கு கால் வந்தது. ஆமா சார், 3 பேர் ஒருத்தனை துரத்திட்டு போனாங்க. இந்த வழியா தான் சார் ஓடினாங்க. பாவம் சார், அந்த பையன் யாருன்னே தெரியல சார். ரவுடிங்க துரத்துனது இவரையான்னு பாருங்க. இந்த பையன் தான் சார். எனக்கு பொண்டாட்டி பிள்ளை குட்டிலாம் இருக்கு, என்னை விட்டுருங்கன்னு எவ்வளவு கெஞ்சினாப்ல சார். ஆனா அவங்க விடவே இல்லை சார். அந்த பையனை துரத்திக்கிட்டே போனாங்க சார். இந்நேரம் என்ன பண்ணாங்களோ பாவி பசங்க, தெரியல சார். சார், எப்படியாவது அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து அவரை காப்பாத்துங்க சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் சார். தாமரை, நான் உடனே உங்களை சேஸ் பண்ணி போறேன். நீங்க கிளம்பி வீட்டுக்கு போங்க, நான் பாரியோட வரேன். இல்ல இல்ல, நானும் உங்களோடவே வரேன் சார். தாமரை, நான் சொல்றத தயவு செய்து கேளுங்க, ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நான் பாரியோட வரேன், நீங்க கவலைப்படாம போங்க. நம்ம தாமதப்படுத்த ஒவ்வொரு நிமிஷமும் பாரிக்கு தான் ஆபத்து. நான் புறப்படுறேன், நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. அம்மா, என்னம்மா இன்னும் அண்ணி வரல? அண்ணனோட வரேன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல. நானும் தாமரையை தாண்டி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு மனசே சரியில்லடி. அம்மாடி, தாமரை வந்துட்டியாம்மா? எங்கம்மா? எங்கம்மா பாரி? எங்கம்மா? நீ பாரியோட வரேன் தானே சொன்ன, இப்ப நீ மட்டும் தனியா வந்திருக்க. எங்கம்மா என் புள்ள? ஏம்மா பேசாம நிக்கிற? எங்கம்மா என் புள்ள? சொல்லுமா. அத்தை, நாங்க விஸ்வத்தை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். ஒரு இடத்துல அவரை மிஸ் பண்ணிட்டோம். எப்படியும் நீ பாரிய கூட்டிட்டு வந்துருவேன்னு ரொம்ப நம்பிக்கையோட இருந்தனே தாமரை. கவலைப்படாதீங்க அத்தை, கூடி சீக்கிரம் அவரை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். அத கொடுங்க. ஏன் நீ அண்ணனை பார்க்கலன்னு சொன்னீங்க? அண்ணன் போட்டு இந்த பிரேஸ்லெட் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இங்க காட்டு. ஆமா, இது என் புள்ள கையில போட்டிருந்தானே. இம்மா தாமரை, இது எப்படிமா உன் கைக்கு வந்துச்சு? அது என்னம்மா, எப்படி உன் கைக்கு வந்துச்சு? தாமரை, நீ எதையோ என்கிட்ட மறைக்கிற. என் பொண்ணுக்கு என்னமாச்சு சொல்லு தாமரை. பாருக்கு என்னாச்சு? அத்தை, நாங்க அவர் இருந்த இடத்துக்கு போனோம். ஆனா நாங்க வரது தெரிஞ்சு அவர் அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்கதான் இந்த பிரேஸ்லெட் கிடைச்சது. அம்மா, அண்ணன் வராதா? அண்ணி, நான் அண்ணனை பார்க்கணும். எனக்கு அண்ணனை பார்க்கணும் போல இருக்கு. நான் சொல்றேன்ல வெண்ணிலா, கட்டாயமா உன் அண்ணன் வந்துருவாரு. நீ கவலைப்படாதம்மா. தாமரை, நீ என்ன சொன்னாலும் என் மனசுக்கு இதெல்லாம் சரின்னு படலம்மா. நேரம் ஆக ஆக என் பிள்ளைக்கு எதனா ஆயிருக்குமோ எனக்கு பயமா இருக்கு தாமரை. அத்தை, அவருக்கு ஒன்னும் ஆயிருக்காது அத்தை. நீங்க வீணா பயப்படாதீங்க. சாமிஜி கொடுத்த கயிறு அவர் உடம்புல இருக்கிற வரைக்கும் அவருக்கு எதுவும் ஆகாது. நான் சொல்றத நம்புங்க. இன்ஸ்பெக்டர் எப்படி அவரை கண்டுபிடிச்சு அவரோட வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லித்தரமா நீயும் அந்த இன்ஸ்பெக்டர் கூட போன?
கடைசியில அந்த கடங்காரன் விஸ்வா ஏமாத்திட்டான்னு சொல்லி இங்க வந்து நிக்கிற. அவன் பொண்ணுக்கு கல்யாணம் கட்டி வச்சதுக்கு என் புள்ளைய புடிச்சு வச்சிருக்கானே, அவன் நல்லா இருப்பானா? அவனுக்கு என்னதான் வேணுமா? நீ வா, அந்த விஸ்வத்தை நேர்ல பார்த்து நான் கேட்கிற கேள்வியில அவன் என் புள்ளைய என்கிட்ட கொடுத்துடணும். வாமா. அத்தை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அந்த விஸ்வத்தை கிட்ட பேசுறதால எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம அவசரப்பட்டு ஏதாவது செய்ய போய் அதனால அவருக்கு கோவம் வந்துருச்சுன்னா அது உங்க பிள்ளைக்கு தான் பிரச்சனையா மாறும். அவனுக்கு கோவம் வந்தா அவன் பெத்த பொண்ணு கிட்ட காட்டட்டுமா, இல்ல அந்த பொண்ணை கட்டின அவன் கிட்ட காட்டட்டும்? அதுக்கு அவனுக்கு ஏன் பொண்ணு தான் கிடைச்சானா? அத்தை, நம்ம நல்லது தானே செஞ்சிருக்கோம், நமக்கு நல்லதுதான் நடக்கும். நீங்க நம்பிக்கையோட இருங்க அத்தை. அந்த காளிகாம்பா நம்மள கைவிட மாட்டாத்த. என்னங்க? எப்படி இருக்க மல்லிகா? அழாத மல்லிகா, எல்லாம் சரியாயிடும். பாப்பாவை எடுத்துட்டு வரலையா? ஏங்க, எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்குங்க. என் கண்ணுக்குள்ளேயே நிக்கிறா. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீ இங்க இருக்கும்போது நாங்க எப்படி மல்லிகா நிம்மதியா இருக்க முடியும்? உன் விஷயமா தான் தாமரை நிர்மலான்ற ஒரு பெரிய வக்கீல பார்த்து உன் பெயில் விஷயமா தான் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லாயர் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உன்னை ஜாமீன்ல எடுக்க ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உன் கையெழுத்து வேணும். அது சம்பந்தமான பேப்பர்ஸை வார்டன் கிட்ட கொடுத்துருக்க. அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க, நீ கையெழுத்து போட்டு கொடு. ஆமா, பாரி மாமாவை பத்தி ஏதாவது விவரம் தெரிஞ்சுதா? இல்ல மல்லிகா, விஸ்வம் கஸ்டடியில தான் பாரி இருந்திருக்கிறாப்ல. இதை தெரிஞ்சுக்கிட்ட தாமரை இன்ஸ்பெக்டரோட அந்த இடத்துக்கு போயிருக்கிறாப்ல. அது எப்படி விஷயத்துக்கு தெரிஞ்சு பாரிய வேற இடத்துக்கு மாத்திட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து பாரி தப்பிச்சு ஓடி போயிட்டாரு. அப்புறம் ரவுடிங்க அவரை துரத்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு இது வரைக்கும் யாருக்கு எதுவுமே தெரியல. இன்ஸ்பெக்டர் கிட்ட தாமரை கேட்டப்போ அதுக்கு ஸ்பெஷல் டீம் ஒன்று போட்டிருக்கோம், கூடிய சீக்கிரம் பாரியை கண்டுபிடிச்சிருவோம், அந்த ரவுடி கும்பலையும் கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்லியிருக்காங்க. பாவங்க என்னோட அக்கா. ஒரு பக்கம் புருஷனை காணும் தேடிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் ஜெயில இருக்கிற எனக்காகவும் போராடிட்டு இருக்கா. இடையில 2 குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்துக்காகவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல நீங்க அவ கூட இருந்தா எவ்வளவு உதவியா இருக்கும். ஆமா, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? ஃப்ரெண்டு வீட்டுல தங்கி இருக்க மல்லிகா. அந்த வீட்டுல நீ இல்லாதது ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. இருந்தாலும் நான் தாமரை கூட இருந்து செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிட்டோம், நான் நிச்சயமா வீட்டுக்கு வந்துடுறேன். நீ தைரியமா இரு, எல்லாம் நல்லபடியா முடியும். இது உங்க வீட்டுக்காரர் கொண்டு வந்தது, இதுல சைன் பண்ணிருமா? ஏனுங்க, குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க. நான் இல்லாம அவ எப்படி இருக்காளோ தெரியல. இந்த பிரச்சனை எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு வரணுங்க. எனக்கு என் குழந்தைய பார்க்கணும் போல இருக்கு. உனக்கு சீக்கிரம் பில் கிடைச்சிரும், கவலைப்படாத. இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சீக்கிரம் கிளம்பிடுங்க. சரி மல்லிகா, விசிட்டர் டைம் முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன். இப்ப என்னடானா அவ உள்ள இருக்கா மேடம். எல்லாத்தையும் தாமரை சொன்னாங்க. அவங்கள பார்க்கவே பாவமா இருந்துச்சு. அதனாலதான் நான் ஃபீஸே வாங்காம அப்பியர்